எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஐபிஎல்லையுமே இந்த மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் அப்படின்னாலே ஒரு மாதிரி தூள் கலப்போம் அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல பஞ்சாப் கிங்ஸ் கீழே இருப்பாங்க, மும்பை மேலே இருப்பாங்க, அடிச்சுக்குவாங்க, நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு. இந்த வாட்டி ரெண்டு டீமுமே கீழே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முல்லன்பூர் சண்டிகரில் அந்த ஸ்டேடியமில் இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்டாக அந்த வாட்டி அதுதான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. ஸோ மும்பை பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டாரு, இது மாதிரி நாங்கள் இன்னைக்கு டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மும்பையில் இஷான் கிஷன் 8 ரன்ல அவுட் ஆனார். பட் ரோஹித் சூரியகுமார் யாதவ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ரோஹித் ஒரு 36 ரன் அடிச்சு அவுட் ஆக, சூரியகுமார் யாதவ் அவரோட அந்த வீடியோ கேம் இன்னிங்ஸ் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அடிச்சு பிரிச்சு நகர்த்திட்டாரு. 78 ரன் 53 பால்ல. திலக் வர்மா 18 பால்ல 34, 2 4 2 6 ஒரு நல்ல கேமியோ ஒன்று ஆடினாரு. ஹர்திக் பாண்டியா 10 ரன், டிம் டேவிட் 14 ரன், ரொமரேச்சப்படு 1 ரன், அப்புறம் நபி கடைசியில் வந்தாரு. ஸோ டோட்டலா ஸ்கோர் 192 வந்துருச்சு. ஸோ 193 அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி விளையாட ஆரம்பிச்சாங்க. ஷிகர் தவானும் இல்லை, ஜானி பாஸ்டனும் இல்லை. ஓகே, ஸோ சாம் கரன், பிரப்சிம்ரன் சிங் இறங்கினாங்க. பிரப்சிம்ரன் சிங்கோட ஃபர்ஸ்ட் பால்லேயே அவர் பாத்தீங்க அப்படின்னா ஜெரால்டு காஸ்டேட்ட அவுட் ஆனார். ரிலே ரோசோ அடுத்து வந்தார். அவர் தான் இன்னைக்கு உள்ள வந்திருந்தாரு. அவர் 1 ரன்ல அவுட் ஆனாரு. சாம் கரன் 6 ரன்ல அவுட் ஆனார். லியாம் லிவிங்ஸ்டன் 1 ரன்ல அவுட் ஆனாரு. ஸோ ஸ்கோர் 14, விக்கெட் 4. கேம் அங்கேயே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்க அப்படின்னா கேமை திருப்பி எடுத்துட்டு வந்தாருங்க. சஷாங்க் சிங்கும் ஒருத்தர் இறங்கினாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்பிரீத் சிங் நினைக்கிற அவர் பேரு. அவங்க 2 பேரும் கேமை எடுத்துட்டு வந்தாங்க. ஹர்பிரீத் சிங் ஒரு 13 ரன்ல அவுட் ஆனாரு. சஷாங்க் சிங்கோட ஜிதேஷ் சர்மா சேர்ந்தாரு. ஜிதேஷ் சர்மா 9 ரன்ல அவுட் ஆனாரு. அசுதோஷ், அதுக்கப்புறம் சஷாங்க் சிங். இந்த வாட்டி ஐபிஎல்ல பஞ்சாப்பை ஜெயிக்க வச்சாங்களோ தோக்க வச்சாங்களோ, நல்லா விளையாண்ட 2 பேட்ஸ்மேன்ஸ் இவங்க தான். மறுபடியும் அவங்களோட இன்னிங்ஸை நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த சஷாங்க் சிங்கோட விக்கெட் 25 பால்ல 41 ரன் அடிச்சிருக்கிறப்போ பும்ராவோட ஓவர்ல விழுந்துச்சு. அது கேம் சேஞ்சிங் மூமெண்டா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சைடு ஹர்பிரீத் பிராரை வச்சுக்கிட்டு அசுதோஷ் சர்மா ஆடினாருங்க ஒரு இன்னிங்ஸ். பிளைண்டர் சீரியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாரு. அவர் ஒரு இன்கிரெடிபிள் டேலண்ட்டுங்க. அவர் அது ரொம்ப நல்லா தெரியுது. நம்ம ஐபிஎல் ஆரம்பிக்கிற ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாட்ச் அவுட் பிளேயர்ஸ்ல இவரை பத்தி சொல்லி இருந்தோம். ஏன்னா இவர் அந்த ஒரு 12 பால்ல 51 அடிச்சாரு. அதனால அண்ட் அதெல்லாம் இன்னைக்கு அவர் அடிச்சிட்டாருங்க போட்டு. ஜெரால்டு கோட்ஸே, ஆகாஷ் மத்வால், அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சாரு. அதுவும் ஆகாஷ் மத்வாலோட ஃப்ரீ ஹிட் பால்ல ஒரு ஷாட் ஒன்று அடிச்சாரு. அதே மாதிரி பும்ராவோட ஃப்ரீ ஹிட் பால்ல ஒரு ஷாட் அடிச்சாரு. ரெண்டுமே 6 போனுச்சு. ரெண்டுமே ஃபேவரட் ஷாட்டுங்க. சின்ன பையன், 25 வயசு தான் ஆகுது. சரியான ஹார்ட் ஹிட்டரா இருக்காரு. நல்ல பவர் வச்சிருக்காரு. அண்ட் மும்பை மாதிரி ஒரு யூனிட்டை எதிர்த்து விளையாடுறப்போ எவ்வளவு பெரிய விஷயங்க. 7 6ங்க, 217 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. கேம முடிச்சிட்டாருன்னு நினைச்சாங்க. சீரியஸ்லி கொண்டுட்டு கொடுத்துட்டாருங்க. எப்பா அது அதுக்கப்புறமும் தோத்துட்டாங்க அவங்க. அந்த கேம் ஆஃப் இன்ஜஸ்ட்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் அந்த கேம் முடிஞ்சு போச்சு. அவர் நின்று இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். ஒரு சைடு சஷாங்க் சிங், ஒரு சைடு அசுதோஷ் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் ஃபுல்லா அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சஷாங்க் சிங் பத்தி எனக்கு தெரியல, இந்தியன் டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஏன்னா 32 வயசு ஆயிருச்சு அவருக்கு. ஆனா அசுதோஷ் சர்மா எக்ஸைட்டிங் வாட்ச் அவுட் பிளேயர் கண்டிப்பா. அண்ட் டெஃபினெட்லி அவருக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்கு. கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் 9 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அசுதோஷ் சர்மா மாதிரி ஒரு 25 வயசு பையனுக்கு பிளான் பண்றாங்க. ஒரு சைடு ரோஹித், ஒரு சைடு ஹர்திக் பாண்டியா, ஒரு சைடு ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்டு காட்சி, இஷான் கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி நின்று பேசுறாங்க. இது இல்லாம உள்ள பொல்லாட் பேசுறாரு, அந்த பையனோட விக்கெட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் கண்ணுல பயமே இல்லைங்க. எக்ஸைட்டிங் டேலண்ட். கண்டிப்பா அந்த பையனை எடுத்து ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் டீமோட ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஈவன் தான் அவர் விளையாடுறப்போ சூரியகுமார் யாதவ் ஆடுற மாதிரி தான் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல சூரியகுமார் யாதவோட ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் இன்னைக்கு நடந்தது. கம்மிங் டு தி பஞ்சாப் கிங்ஸோட டீமுங்க, என்ன ஒரு மேனேஜ்மெண்ட், ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட் எவர். அப்படி நானும் 17 வருஷமா ஐபிஎல் பார்க்குறேன். ஒரே ஒரு வாட்டி ஃபைனல் போனாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க டீம் எடுக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ஆக்ஷன்ல 90 கோடியோட உள்ள போயிட்டு ஒரு அளவுக்கும் லாயக்கு இல்லாத பிளேயர்ஸ் எடுத்துட்டு வர்றது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறதே எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலுமே அசுதோஷ் சர்மா,
சசாங்க் சிங் ஆடினதுனால இந்த கேம் இவ்வளோ வந்துச்சு. இல்லைனா எங்கேயோ முடிஞ்சிருச்சு மேட்ச். இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் லைக் சாம் கரன் ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாரு, ரிலே ரோசோ ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாரு, லிவிங்ஸ்டன் ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாரு, ஜித்தேஷ் சர்மா அந்த சீசன் அவருக்கு படவே இல்லை. என்னங்க டீம், என்ன ஒரு பேக்கப்புக்கு கூட சரிப்பா இவங்கெல்லாம் விளையாடல, இவங்கெல்லாம் ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு பேக்கப்புக்கு நல்ல பிளேயர்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா கூட அங்கே நல்ல பிளேயர்ஸ் இல்லை. ஈவன் தோ இந்த சீசன்ல சசாங்குக்கும் அசுதோஷுக்கும் மாட்டிக்கிச்சு. இன்கேஸ் இவங்களுக்கும் மாட்டலன்னா அந்த டீம் என்ன மாதிரி டீம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவதுங்க நீங்க ஒரு டீம் ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்னா இட்ஸ் நார்மல். ஸ்போர்ட்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப நார்மல். ஃபெயிலியர் சக்சஸ் எல்லாம் மாறி மாறி கிடைக்கும். நீங்க சிஎஸ்கே மும்பை எல்லாம் எடுத்துக்கங்களேன், அவங்களும் நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஆனா அதுல இருந்து எப்படி ரெக்கவர் பண்ணி வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஈவன் தோ நீங்க ஆர்சிபி பாத்தீங்கன்னா கூட அவங்க கப் அடிக்கலே தவிர நிறைய பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க. அது போதும். என்ன மாதிரி டீமுங்க பஞ்சாப் கிங்ஸ், எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஈஸியா ஒரு மேட்சை இப்படி கோட்டை விட்டுட்டு போற அளவுக்கு ஒரு டீமா இருக்காங்க. நானும் வருஷம் வருஷம் இவங்க இந்த வருஷம் மேல வருவாங்க, இந்த வருஷம் மேல வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். சீரியஸ்லி எனக்கு அதுதான் அந்த மேனேஜ்மெண்ட்டை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ காண்டா இருக்கு. பட் அசுதோஷ் சர்மா அண்ட் சசாங்க் சிங் மறுபடியும் இந்த ஐபிஎல்ல ஒரு நல்ல கேமை கிரிக்கெட்டை நமக்கு காட்டியிருக்காங்க. சீரியஸ்லி வந்து ஒரு எப்படி அவர் அவுட் ஆகி போறப்போ வந்து நான் எழுந்திருச்சுன்னு கை தட்டினேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த பையனோட கேம் பிடிச்சிருந்தது. கண்டிப்பா வாட்ச் அவுட் பிளேயர், கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெருசா அவர் எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து இந்த கேமை பத்தியமா நீங்க என்ன பஞ்சாப் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட் பத்தி நினைக்கிறீங்க? அண்ட் இன்னும் எப்படிதான் இந்த டீமை கட்டமைப்பு பண்றது அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.